ஹாய் எவ்ரிவன். மெஷின் லேர்னிங் சீரீஸில் இன்றைக்கி நம்ம டைப்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். போன வீடியோவில் 3 டைப்பை பற்றி பார்த்துருந்தோம். சூப்பர்வைஸ்னா என்ன? கிளாஸ் லேபிள் தெரியும். அன்சூப்பர்வைஸ்னா என்ன? கிளாஸ் லேபிள் தெரியாது. எந்த ஒரு எக்ஸ்பிளிசிட் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்க மாட்டேன், பட் நான் அதை கிளஸ்டர் பண்ணுவேன், இல்லைனா அதோடைய டைமென்ஷன்ஸை ரெடியூஸ் பண்ணுவேன். செமி சூப்பர்வைஸ்னா என்ன? அன்சூப்பர்வைஸ்டு டேட்டாவையும் சூப்பர்வைஸ்டு டேட்டாவையும் மிக்ஸ் பண்ணுறது. அதாவது கொஞ்சோண்டு டேட்டாக்கு, ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டேட்டாக்கு லேபிள் பண்ணிவிட்டு நிறைய அமௌண்ட் ஆஃப் டேட்டாக்கு அன்லேபிளாக இருந்து இதை மிக்ஸ் பண்ணி ஒரு மாடல், ஏதாவது ஒரு மாடலை அப்ளை பண்ணி சம் ப்ராசஸ் பண்ணால் அது செமி சூப்பர்வைஸ்டு லேர்னிங். ஓகே, கடைசியாக இருக்கிறது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இது எதுக்குன்னா, நம்ம ஒரு கேம் விளையாடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேஸ்புக்கில் இருக்க ஃபார்ம் ஹீரோ சாகா கேம் விளையாடுறோம். ஃபஸ்ட்டு லெவல் விளையாடுறோம். ஓகே, வின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் 2வது லெவலுக்கு போக முடியும். சப்போஸ் ஃபர்ஸ்ட் லெவல் விளையாடும் போது தோத்துட்டோன்னா திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட் லெவலே விளையாடணும். ஸோ ஒரு கேம் ப்ளே பண்ணும்போது நமக்கு அந்த ஹேர்டில்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. அந்த என்விரான்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விளையாடுவோம். அப்படி விளையாண்டுட்டு எய்தர் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டா ரிவார்ட் கிடைக்கும், அடுத்த லெவலில் பிரேக் பண்ணலாம். இல்லைனா தோத்துட்டோன்னா பெனால்ட்டி, அந்த லெவலே திருப்பி விளையாட வைக்கும். ஸோ அதுதான் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். த மாடல் என்ன பண்ணுன்னா, அந்த என்விரான்மெண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணி எய்தர் உங்களுக்கு ரிவார்ட் கொடுக்கும், இல்லைன்னா பெனால்ட்டி கொடுக்கும். இது எந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு சூட்டபிள்னா, நிறைய கேம் ப்ராசஸில் இது கண்டிப்பாக சூட்டபிள். அண்ட் இன்னொன்று ரொபாட்டிக்ஸு. இப்போ செல்ஃப் அட்டானமஸ் கார் வந்துச்சு, ரோபோட்டே க்ளீன் பண்ணுது. அதெல்லாம் எப்படி ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரோபோவோட மூவ்மெண்ட்டை லேர்ன் பண்ணுறது அப்படின்னா, ஒரு இடத்துல போய் ஹிட் பண்ணிட்டா ஒன்று லெஃப்ட்டில் போ, இல்லைனா ரைட்டில் டைரக்ட் பண்ணு அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபீட் பண்ணுவோம். அந்த ஹிட்டுங்கிறது தான் உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டை அச்சீவ் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ தெரிஞ்சுக்க என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோவை நான் மேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் என்ன டாப்பிக்குங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.